நம்முடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் எடுத்த முடிவினுடைய அடிப்படையிலே சென்ற 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாதிகளுடைய இலக்குகளை தாக்குவதற்கான நடவடிக்கைகளை நம்முடைய இராணுவம் எடுக்க ஆரம்பித்தது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக எல்லை தாண்டாமல் எல்லைக்கு உள்ளிருந்து இந்தியாவிற்கு உள்ளேயே இருந்து கொண்டு பாகிஸ்தானுடைய பயங்கரவாத மையங்களை தாக்க முடியும் என்பதை நம்முடைய இராணுவம் உலகுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றது. மட்டுமல்ல, அவருடைய கராச்சி, லாகூர், இஸ்லாமாபாத் இது போன்ற அனைத்து பகுதிகளிலும் நம்முடைய இராணுவ வீரர்களால் தாக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய பயிற்சி மையங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்று நம்முடைய நாட்டினுடைய சார்பில் போர் நிறுத்தம் அறிவித்திருந்தாலும் கூட மீண்டும் பாகிஸ்தான் வாலாட்டினால் தகுந்த நடவடிக்கைகளை பாடத்தை புகட்டுவோம் என்பதை 140 கோடி மக்களும் உறுதியெடுத்து நின்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த நம்முடைய இராணுவ வீரர்கள், இந்த வெற்றியை கொடுத்திருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், நம்முடைய அரசு, பிரதமர் நரேந்திர மோடி போன்ற அனைவருக்கும் நன்றி செலுத்துவது 140 கோடி மக்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்றும் எப்போதும் பிரதமருக்கு நாம் துணை நிற்போம். நம்முடைய இராணுவம், நம்மை காத்து கொண்டிருக்கக்கூடிய இராணுவத்திற்கு நாம் துணை நிற்போம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலே மூவர்ண கொடியினுடைய யாத்திரை நாடு முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவருடைய மண்ணிலே, பாரதியினுடைய மண்ணிலே, சுப்பிரமணிய சிவா தவழ்ந்த இந்த மண்ணிலே நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றோம். வருகின்ற வழியில் அனைத்து மக்களும் ஆர்வத்தோடு இதனை வரவேற்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அத்தனை மக்களும் ஒன்று கூடி ஜாதி மத பேதம் இல்லாத இந்தியன் என்கின்ற ஒற்றை நிலையிலே நின்று நாடு காப்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்துவோம். எப்படிங்க? தமிழக முதல்வர் நீலகிரி போன இடத்துல நீலகிரி 2026, 31, 36, 2036 வரைக்கும் திமுக ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமாக பேசியிருக்காரு. பேரனுக்கும் வழிவகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார். தமிழக மக்கள் அதற்கான முடிவு எடுப்பார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.